அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் இந்த நாளுக்கு நிறைய புராண கதைகள் சொல்றதுண்டு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது போல தைப்பூசம் என்றாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது காவடியும் முருகனும் தான். ஒரு முறை சூரபத்மனின் தொல்லை தாங்காம தேவர்கள் எல்லோரும் சிவனிடம் முறையிட போனாங்க. அப்ப சிவன் தியானத்துல இருந்து எழுந்து தன் நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளியிட்டார். அது சரவண பொய்கை என்னும் குளத்துல விழுந்து 6 குழந்தைகளா மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார்கள். அன்னை பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் கட்டி அணைத்து 6 முகங்களும் 12 கைகளையும் உடைய சண்முகனை உருவாக்கினார். எனவேதான் அவரை ஆறுமுகன்னு சொல்றோம். தேவர்களின் சேனாதிபதியான முருகன் தன் அன்னையிடம் சூரபத்மனை அழிக்க சக்தி வேலை பெற்ற நாள்தான் தைப்பூசம். அந்த வேலை கொண்டு சூரபத்மனை அழித்து மயிலாக மாற்றிக்கொண்டார். வேல் வேறு முருகன் வேறு அல்ல. தைப்பூசத்தின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நம்முள்ள இருக்கும் அகங்காரம், பொறாமை, சூது போன்ற தீமைகள் அழிந்து மயில் போல் நன்மை உண்டாகும். இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் என்றாலும் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள் மற்றும் குரு பகவானை வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும். குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த தைப்பூசம்தான். நம்ம சேனல்ல திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் பற்றி பார்த்திருப்போம். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நாளில் சிவன் பதஞ்சலிக்காக சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடியிருப்பார். சிவதாண்டவம் பார்த்து பார்வதி தேவிக்கும் அதுபோல ஆட ஆசை வந்தது. தைப்பூச நட்சத்திரத்தின் போது தேவர்கள், முனிவர்கள் அனைவருக்காகவும் பார்வதி தேவி ஆனந்த தாண்டவம் ஆடினார்கள். எனவேதான் குரு பகவான் வழிபாடும் சிவன், அம்பாள் வழிபாடும் இந்நாளில் சிறப்பு. வடலுள் வள்ளலார் பெருமானும் ஜோதியென கலந்ததும் இதே தைப்பூச நாள்தான். எனவே இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வதும், இல்லத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் மேற்கொள்வதும், அருகிலுள்ள முருகர் கோயில்களுக்கு சென்று தரிசிப்பதும் தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடியது. வேலுக்கு பூஜை செய்வதும் அபிஷேகங்கள் செய்வதும் உன்னதமான பலன்களை கொடுக்க வல்லது. கந்தகுமாரனை வணங்குவோம், வள்ளி மணாளனை போற்றுவோம். நன்றி.